தமிழக ஊடக விவாதங்களில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை நம்ம தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் நாங்கள்லாம் இப்போ ஊடகத்தையே பார்க்கறது இல்லைங்க, விவாதத்தையே பார்க்கறது இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அதை நம்மளும் தொடர்ச்சியாக பார்க்கறது இல்லை. எங்கே பிரச்சனையாக இருக்கோ அந்த விவாதத்தை நம்ம எடுத்து பார்த்து அதை மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு நம்ம கொண்டு வரோம். இதை ஏன் தொடர்ச்சியாக பேசணும்? ஆமாங்க, தமிழக ஊடகம் அப்படி தாங்க இருக்கு, தெரிஞ்சது தாங்க, அதை ஏங்க திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அவங்க தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். தந்தி டிவி ஆகட்டும், இல்லை நியூஸ் 18 ஆகட்டும், இல்லை புதிய தலைமுறை ஆகட்டும், எப்படி எதிர்க்கட்சிகள், அதாவது அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் பேசுகிறபோது எப்படியெல்லாம் குறுக்கீடு செய்கிறாங்க, எப்படி அவங்களுடைய பாயிண்ட்டை மடை மாத்துறாங்க, எப்படி திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்பப்பெல்லாம் இந்த ஊடக விவாதங்களில் அவங்க தவறு செய்கிறாங்களோ அதை நம்ம எடுத்து சுட்டி காட்டுறது நம்மளுடைய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க இந்த குறுக்கீடு செய்யறது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து லைவ் நேரலையில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது எதிர்க்கட்சிகள் பேசி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கான கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அப்படி எடுத்து வைக்கிற போது நம்மளுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம், அதை கரெக்டாக ஃப்ளோவில் நம்ம சரியாக சொல்லணும். அந்த டென்ஷன் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஒரு நேரலையில் பேசுகிற போது சாதாரணமாகவே ஒரு அதிகபட்ச ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாம் சரியாக செய்கிறவங்க தான் அந்த இடத்துல நேரலையில் உட்கார்ந்து பேசவே முடியும். அப்படி எதிர்க்கட்சிகள் அதிமுகவாகட்டும் இல்லை பாஜகவாகட்டும் சரியாக அவர்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கிற நேரமாக பார்த்து இந்த நெறியாளர்கள் டக்குன்னு குறுக்க வருவாங்க, இல்லை எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் டக்குன்னு குறுக்க வருவாங்க. அப்படி அவங்க குறுக்க வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளோ கட் ஆகும். இவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது கட் ஆகிடும். மக்களும் அந்த ஃப்ளோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க. இதை சிஸ்டமேட்டிக்காகவே இவங்க பண்ணுறாங்க. அதற்கான உதாரணம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று நியூஸ் 18 தமிழில் நடந்தது, இரண்டாவது தந்தி டிவியில் நடந்தது. நியூஸ் 18 தமிழில் என்ன நடந்தது? அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. கேள்வியை எழுப்பியவர் ஆலூர் ஷானவாஸ். அப்போ ஆலூர் ஷானவாஸும் குறுக்க வராரு, நெறியாளரும் குறுக்க வராரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் நான் எடுத்து போடுறேன், நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சொந்த கட்சியின் கொடியை ஏற்ற முடியாமல் அதுக்கு உள்ள அதிகாரிகள் புறா காவியிலிருந்து வந்துட்டாங்க, அதனால நாங்க நிறைவேற்ற முடியலன்னு பேசிட்டு போற ஒரு கட்சி அதிமுக மக்கள் பிரச்சனை வேற, சொந்த கட்சி பிரச்சனை வேற. அதையும் அவங்க பொதுவெளியில பேசினாங்க. சொந்த கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? தெளிவா பேசியிருக்காரு. 25 ஆண்டு காலமாக எங்களால் கொடியேற்ற பேசும்போது சும்மா இருந்தது எல்லா இடமும் பேச தெரியாம இல்ல. கட்டடம்லாம் கொடியேற்றிங்க, வீசிய கொடியேற்றிங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எது திறந்து விட்ட மாதிரியும் இந்த ஆட்சி காலத்துல உங்க கூட்டணி கட்சி தலைமையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அனுமதி வாங்கிட்டு கொடியேற்ற முடியல. அது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது நீங்க அதிமுக நடத்திய போராட்டம் குறித்து பேசுகிறீர்கள். நான் கேட்கிறேன், அதிமுக மாவட்ட தலைநகரங்களில் மக்கள் சொத்து பிரச்சனை, சொத்து வரி ஏறிய போது, மின் கட்டணம் மீண்டும் மீண்டும் உயர்த்தப்பட்ட போது, பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நடந்த போது, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த போது, கஞ்சா புழக்கம் இன்றைக்கு இருக்கிற போது, இத்தனைக்கும் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திரண்டு திரண்டு போராடி இருக்கிறது. சட்டமன்றத்துக்குள் நாங்கள் போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் போராடி இருக்கிறோம். ஷானவாஸ் உள்ள பதட்டம் தேவையில்லை, சொல்றதை கேட்கலாம். சவால் கேட்டீங்கல்ல, சவால் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க சவாலுக்கு என்ன பிசிக மட்டும் சொல்ல, கூட்டணி கட்சிகள் பலகாலமாக சமரசம் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சி மீண்டும் சுட்டிக்காட்டிய பிறகு கூட்டணி எதுக்கு இப்படி சரணடைஞ்சு கிடக்குறீங்க, இப்படி சரணாகதி அடைஞ்சு கட்சி நடத்த வேண்டிய தேவை உங்களுக்கு என்னன்னு கேட்ட பிறகு சார் நீங்க அவர் பேச விட்டீங்க. உள்ளே போலியே சார்? இல்ல இல்ல, எல்லாருக்கும் தான் சார் நான் குறிக்கிறேன், எல்லாருக்கும் சார் நான் கேட்கிறேன். நானே இன்னும் பேசவே தொடங்கல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. டைம் எடுத்து இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பேசுவதற்கான வாய்ப்பை தான் நான் கொடுக்கிறேன். அவர் பேசும்போது குறிக்கிறாதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க தான் பேசுறீங்க. பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இத்தனை தடவை குறிக்கிறீங்க என்ன சொல்லுங்க? இல்ல பேரை கொடுக்கலங்கறீங்க, நீங்க தான் பேசுறீங்க. உங்களுக்கான நேரம் தான், நீங்க பதில் சொல்லணும்ங்கிறதுக்காக தான் உங்களுக்கான நேரத்தை கொடுத்துட்டீங்க. எதுக்கு நீங்க உள்ள வரீங்க? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல உள்ள வரவே கூடாதா? ஆமா, உள்ள வரவே கூடாது. அப்படி விட்டுட்டு இருக்கீங்கல்ல. தேவைப்படும் போது பேசிட்டா என்ன என்கிட்ட மட்டும் தேவைப்படும் போது இல்ல, எல்லார்கிட்டயும் தான் சார், எல்லார்கிட்டயும் தான் தேவைப்படும் போது எல்லார்கிட்டயும் மக்களே பாக்குறாங்க சார். சரி பேசுங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். உண்மையிலே சொல்றேன் சார். என்ன சார் இது?
கல்யாண சுந்தரம் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி அவர் பக்காவாக பேசிக்கிட்டு இருக்காரு. விசிகாவையும் தாக்குறாரு, திமுகவையும் தாக்குறாரு. என்ன விவாதத்துடைய பாயிண்ட்டோ அதை வந்து பிடிச்சி பக்கா ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிற போது நடுவில் ஆளூர் ஷானவாசும் குறுக்க வந்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து முதல்ல இந்த நெறியாளர் தடுத்திருக்கணும். நீங்கள் குறுக்க பேசாதீங்க சார், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இது அவருடைய நேரம் அப்படின்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸை அமைதிப்படுத்துவது தான் நெறியாளருடைய வேலை. ஆனால் ஆளூர் ஷானவாஸ் தடையின்றி குறுக்க வராரு. அதற்கு பிறகு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிற போது டக்குன்னு தேவையே இல்லாமல் குறுக்க வர்றாரு. அவர் குறுக்க வந்ததுக்கு அப்புறமா கல்யாண சுந்தரம் இன்டராக்ட் பண்ணுறாரு. எதுக்குங்க குறுக்க வரீங்க, என்னங்க பிரச்சனை, எதுக்குங்க எங்கிட்ட மட்டும் குறுக்க வரீங்க அப்படின்னு அவர் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த நெறியாளர் வந்து குறுக்க வரக்கூடாதா, நான் எல்லாருக்கும் தான் செய்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எதற்காக வந்து அவர் குறுக்கீடு செய்தார் அப்படிங்கிறதையே சொல்லவே இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட். ஓகேங்களா? நீங்கள் குறுக்க வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? கல்யாண சுந்தரம் பேச நிறுத்திட்டாரு, அவர் ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற போது டக்குன்னு உள்ள பூந்து குறுக்க வந்து அந்த பேச்சை வந்து இடைமறித்து அந்த ஃப்ளோவை கட் பண்ணி இப்போ அடுத்து அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த ஃப்ளோ கட் ஆகிடும். அது வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். சாதாரண பார்வையாளர்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் புரியாமல் இருக்கும். அதை எடுத்து சொல்ல வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இதை வந்து எல்லா தொலைக்காட்சி நெறியாளர்களும் இவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவெல்லாம் வந்து திமுகவை வந்து நம்ம கார்னர் பண்ணுறோமோ, எப்போவெல்லாம் அதிமுகவோ பாஜகவோ ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்களோ அதை உடனே மடைமாத்துறது. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படியாவது வந்து அந்த ஃப்ளோவை கட் பண்ணணும், எப்படியாவது குறுக்க பூந்து வேறு டாப்பிக்கை மாற்றணும். அதை வந்து திமுக காரங்களும் பண்ணுவாங்க. திமுக காரங்களோ இல்லை விசிக காங்கிரஸ் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு உள்ள பூந்து அப்படியே ஆட்டத்தை கலைக்கிறது. எல்லாம் போ 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 அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரி வந்து அவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குது. இது வந்து தந்தி டிவி விவாதத்தில் நடக்குது. அதே கல்யாண சுந்தரம் அதிமுகவை சேர்ந்தவர், அவர் தான் வந்து பேசுறாரு. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனுஷபுத்திரன் திமுகவை சேர்ந்தவர், திமுகவுடைய சொம்பு, கடைசி வரைக்கும் வந்து சொம்பாவே இருக்க போறவர், அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வேறொரு இடத்துல இருந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு. த்ரூ ஜூம்லயோ இல்லை மொபைல்லையோ வேற எதுலையோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஸ்டூடியோவில் இல்லை. ஆனால் கல்யாண சுந்தரம் பேச ஆரம்பிச்சதுலேருந்து இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. கல்யாண சுந்தரம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெறியாளர் இவரை தடுக்கவே இல்லை. நீங்களே பாருங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியான காணொலி, லென்த் ஃபுல்லாகவும் அவர் இதை தான் பண்ணுறாரு. மகளிருக்கான உதவித்தொகை பல மாநிலங்கள், பாஜக ஆளும் மாநிலங்களே அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க. காலை உணவு திட்டம், இதெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன் இல்லையா? இந்த காலை உணவு திட்டம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கூடங்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அதை அவர்கள் விரிவுபடுத்தியதை சொல்லுவாங்க, ஆனால் அதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க. சோதனை முறையில் தானே நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அதை அவங்க எங்களோட ஆட்சி முடியுது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறது, உலகத்திலேயே இந்தியாவிலேயே இப்படி ஒரு அரசு சிந்தித்தது உண்டா? நானும் கேட்கிறேன், குடிசைகளுக்கு வரி போடுகிற அளவிற்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசு சிந்தித்தது உண்டா? சொத்து வரியை ஏற்றுவது என்பது நீங்கள் வேறு வழியே இல்லை. 15வது கமிஷன் சொல்லி 1 லட்சம் வீடுகள் இன்னைக்கு இந்த ஆட்சியில மனுஷபுத்திரன் உங்களுக்கு குறுக்கிடலாம் அலோ பண்ணேன். ப்ளீஸ் மனுஷபுத்திரன் புரிஞ்சுங்க, அவங்க குறுக்கிடலாம் நான் அலோ பண்ணேன். இப்போ இதுல வந்து திரும்ப வேணா உங்ககிட்ட வரேன். இந்த ஆட்சி காலத்துல இவங்க சொல்லுகிற இந்த தரவுகளில் பல தரவுகள் உண்மைக்கு மாறானவை. இது உண்மைக்கு மாறானவையாக இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்க கொடுத்ததில் எத்தனை நிறைவேற்றி 50 விழுக்காடா, 30 விழுக்காடா, 20 விழுக்காடா, பேச்சே பிரச்சனையே வேண்டாம். வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க, எல்லாத்துக்கும் தெளிவு வந்துடும். ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க இவங்களால முடியாது. ஏனென்றால் சொல்லுகிற பயனாளிகள் கண் முன்னாடி இருக்காங்க. யார் கண் முன்னாடி இருக்காங்க சார்? இப்ப நான் கேட்கிறேன், மக்கள் தேடி மருத்துவம் ஒரு திட்டத்தை சொல்றாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. ப்ளீஸ் இல்ல, அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது திட்டமிட்டு பண்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் மாதத்திலேயே 2000 அம்மா மினி கிளினிக்குகளை மூடிவிட்டு மக்களை தேடி மருத்துவம் என்றார்கள். இப்பொழுது சமீபத்தில் பேசுகிற போது முதலமைச்சர் சொல்கிறார் 2 கோடி பேர் பயனடைந்து விட்டார்கள் என்று. தமிழ்நாட்டு மக்கள் தொகையை கணக்கெடுத்து பார்த்தால் நாம் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறதுல 4ல் ஒருத்தர் பயனடைஞ்சிருக்கான். நீங்க மக்கள் இதை முடிவு பண்ணிக்கிட்டோம். எத்தனை வீட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? நான் அதுக்குள்ள அது போகல, அவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். தொழில்துறையிலே வளர்ந்து விட்டோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதே போல இந்த ஆட்சியில் எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு எங்க சார்? நாங்க தான் கேக்குறோம். நீங்க அதுக்கும் வெள்ளை அறிக்கை தான் வின்ஃபாஸ் மாதிரி நிறுவனங்கள் நீங்க பாக்குறீங்க. நான் சார், நீங்க இவர் சொன்னார் பாத்தீங்களா, இப்ப டைட்டில் பார்க்கை நாங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், இதை வந்து சட்டமன்றத்துல வெள்ளை அறிக்கை கொடுக்கவே உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல நீங்க? சட்டமன்றத்தில் நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம். இவங்க ஆட்சி வந்த பிறகு 1000 MSME தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் 1000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. தரவுகளோட தான் சொல்றேன், சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிருக்கோம்.
ஏத்துக்கிட்டு தானே போயிட்டு இருந்தீங்க. ஏன் நீங்க இப்ப இவ்வளவு ஒன்று பேசுறவங்க ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மறுக்கிறீங்க, பயப்படுறீங்க? அப்படின்னா தரவுகளில் என்ன வேணாலும் பேசுங்க. அது தேர்தல் நெருங்கி வருகிற போது என்ன வேண்டுமானாலும் பேசுங்க. தோழர் செந்தில் பேசுகிற போது மிக தெளிவா சொன்னார். 100% நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் சரி, தவறுதான், முதலமைச்சரை கேளுங்கள். டீசலுக்கு விலை குறைக்கவில்லை என்றால் சரிதான், முதலமைச்சரை கேளுங்கள். அதை தான் சார் கேட்கிறோம். அதை கேட்டா தான் உங்களுக்கு கோபம் வருது. நீங்க ஒண்ணுமே இவங்க பண்ணலன்னு நாங்க எப்ப சொல்ல வரோம்? நாங்க மட்டுமா சொல்றோம்? இப்ப இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் லீடர் தோழர் சண்முகம் அவர்கள் அவரும் குறிப்பிடுகிறார், நீங்கள் 100 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கணக்கு தெரியவில்லை என்பது பொருள் என்றுதான் சிபிஎம் தலைவர்கள் பேசுகிறார்கள். 100 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று முதலில் பொய் சொன்னது யார்? திரு செந்தில் அவர்கள் பேசுகிற போது அதிமுக எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிச்சான. அதிமுக நிறைவேற்றியதா இல்லையா என்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே வைத்து மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. நீங்கள் இன்னைக்கு வாக்குறுதியை நிறைவேற்றீங்களான்னு கேட்கறது பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் என்ன 100% நிறைவேற்ற கூகுள் அடிங்க சார். செப்டம்பர் 23ஆம் தேதி 2023 ஆம் ஆண்டு திருமணத்திலே பேசுகிறார். செப்டம்பர் 15 நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தவுடன் 100 விழுக்காடு நிறைவேற்றப்படுகிறது என்று பேசி இருக்கிறார். அதன் பிறகு 90 விழுக்காடு பேசினார். அதன் பிறகு நம்பர்களை சொல்லி ஒரு வாக்குறுதி முதலமைச்சர் 389 வாக்குறுதின்றார். நான் என்ன கேட்கிறேன், இப்ப நிறைவேற்றப்பட்டது திரு மனுஷபுத்திரன் அவர்களோ தோழர் செந்தில் அவர்களோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க ஏன் பிரச்சனை? நீங்க ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க சார், போன தடவை கேட்ட நீங்க கொடுத்துருக்கணும்ல. நாங்க கேட்டீங்க சார். அதிமுக ஆட்சியில நீங்க கேட்டீங்களே அப்படின்றாரு மனுஷபுத்திரன். அதிமுக ஆட்சியில நீங்க கேட்டீங்களே, இன்றைக்கு கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் தான் சார் தேர்தல் வந்து மக்கள் தீர்ப்பளிச்சாச்சு. ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டவங்க இன்னைக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? என்ன பொய் இருக்கிறது எனவே கொடுக்க மறுக்கிறீங்க. அதே போல அதே ஒரு மாணவர் அதே வந்தார். இங்க 2 மாணவர்கள் இங்கே படித்து வந்தார்கள் சார். அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இன்றைக்கு சொன்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போயிருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், அவர்களுக்கு கூட நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். இன்றைக்கு வரைக்கும் நீங்க நிறைவேற்றல. இந்த கல்வித்துறை அவ்வளவு பேசுறாங்களே, நான் கேட்கிறேன், தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர் யார்? நீங்கள் பேசலாமா? பள்ளி கல்வித்துறையில் இருந்து நடந்து கொண்டிருக்கிற சீரழிவு அவ்வளவு மோசமான சீரழிவு. அரசு ஊழியர்கள் ஆயிரங்களுக்கு பதவி ஓய்வு எடுக்கலாம். ஒண்ணுமே செய்யலையே. நான் இதை தாண்டி சொல்றேன். நீங்க கேக்குறீங்களா 50 விழுக்காடு நிறைவேற்ற 2 பேர் பேசினா போய் சார் அறிவிப்பு வந்திருக்கு. எவ்வளவு ஆசிரியர்கள் என்பதை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. போய் படிங்க, பேப்பர் படிங்க. சரி, ஓகே ஓகே. நாங்க பேப்பர்ல படிச்சோம் சார். நீங்க உங்க அளவுக்கு நாங்க படிக்கலீங்க. அதனால பாமர மக்கள் இந்த விவாதம், இந்த காணொலி முழுவதும் கிட்டத்தட்ட 9 நிமிஷத்தில் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக மனுஷபுத்திரன் பேசிக்கிட்டே இருக்காரு. நெறியாளர் ஆரம்பத்தில் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா, அதற்கு பிறகு எதையுமே கண்டுக்கல. கல்யாண சுந்தரம் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, இந்த பக்கம் மனுஷபுத்திரன் பேசிக்கிட்டே இருக்காரு. நெறியாளரும் உட்கார்ந்து இன்னமும் கேட்கவே முடியாத மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒன்று மனுஷபுத்திரனுடைய மைக்கை மியூட் பண்ணணும், அவர் அமைதியாக இருக்க சொல்லணும், விவாதத்தை நிறுத்தி தயவு செய்து அமைதியாக இருங்க, அவர் பேசி முடிக்கணும், இது அவருடைய நேரம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு தானே நெறியாளர்னு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு? அதை கூட செய்ய மாட்டேன். இன்னமும் இந்த விவாதம் ஒரு பெரிய சண்டையில் முடிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காகத்தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான அந்த கேள்விகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரக்கூடாது. அதுதான் உண்மையான நோக்கம். அதற்காகத்தான் இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தார், இந்த டிவி விவாத நிகழ்ச்சிகளில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்களாமா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் எப்படியான விவாதங்கள் நடக்க வேண்டும், என்ன மாதிரி கேள்விகள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் போகிறாங்களாமா. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி அடுத்து வேறு ஏதாவது சேனலில் தவறுகள் நடந்தால் அதையும் நம்ம கண்டிப்பாக சுட்டி காட்டுவோம். நன்றி.